நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, போர் இல்லா நல்லுலகம். இன்னைக்கு ஒரு சூழல், இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. இது உணர்ந்துதான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமா நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பா இருக்கு. சுவாமிஜி பாத்தீங்கன்னா இத போரில்லா நல்லுலகம் அப்படிங்கிற தலைப்பை இந்த வேதாத்திரியத்தை ஒரு சாரமா அவர் ஒரு கோட்பாடுவா உருவாக்கும் பொழுது 14 கோட்பாடுகள் உருவாக்கி இருக்கிறார். அதுல முதலாவது கோட்பாடாதான் இந்த போரில்லா நல்லுலகம்ன்ற கோட்பாடே வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த போர் இல்லாத ஒரு நல்ல உலகம் அமையும் பொழுதுதான் மீதி இருக்கக்கூடிய இந்த 13 பாயிண்ட்ஸும் அங்க செல்லுபடி ஆகும் அப்படின்றதுனாலதான் முதல் கூற்றாக போரில்லா நல்லுலகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது முதல் தலைப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அதுவும் இந்த சூழல்ல நம்ம கண்டிப்பா நம்ம இந்த தலைப்பை பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எங்கேயோ ஒரு பக்கம் போர் நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு. அதுல எத்தனையோ உயிர்கள் துன்பப்பட்டுட்டு இருக்கு. அதனுடைய தாக்கங்கள் சில பேருக்கு மன ரீதியாகவும் மறைமுகமாகவும், இன்னும் சொல்ல போனா நமக்கு கூட அந்த போருடைய தாக்கம் வேறு சில வழிகளில், அதாவது ஏதாவது டிமாண்டு தட்டுப்பாடு அப்படின்ற வகைகளில் நமக்கும் இது வெளிப்பட்டுட்டு தான் இருக்கு. நம்மளும் ஏதோ ஒரு வகையில் அந்த தாக்கத்தை உணரக்கூடிய ஒரு வகையில தான் இன்னைக்கு சூழல் இருக்கு. சுவாமிஜி இந்த போருக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். போர் என்பது மனிதனே தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கக்கூடிய கொடிய செயல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல ஒரு அன்பா இருக்கணும், நட்பா இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கிறோம். அதுக்குதான் போர் என்ற விளக்கம் கொடுக்கறாங்க. இன்னொரு பாடல் மூலயமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்ல வராங்க. அதாவது, உலகமென்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய, உலகில் இன்று உள்ளோர் இதில் ஒன்றும் செய்ததில்லை, ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார், உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று வாழ்தல் நீதியெனில் கொலைஞர்களே மிஞ்சும். இது எவ்வளோ ஒரு மன வேதனையில சாமிஜி எழுதியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கணும். அதாவது, காற்று இருக்கு, மூச்சு விடுவதற்கு, இந்த பூமி நிலப்பரப்பு இருக்கு வாழ்வதற்கு, சூரியனும் இருக்கு, நீரும் இருக்கு, எல்லாமே பொதுவா இருக்கு மனிதனுக்கு. அப்படி இருக்கும்போது இதுல மனிதன் செய்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நீங்க ஒருத்தவங்க போர் செஞ்சு கொல்வதற்கு என்ன இருக்கு? அப்படி நீங்க கொன்று குவிச்சு மீதி இருக்கிறீங்கன்னா கொலைஞர்கள் தான், கொலை செய்யற குற்றவாளிகள் தான் இந்த உலகத்துல வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கேள்வியா இந்த ஒரு கவியை எழுதியிருப்பாங்க. இதுல நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, சாமிஜி சொல்ற மாதிரி இதுல நம்ம பஞ்சபூதங்கள்ல நம்ம ஏதாவது செய்யக்கூடியது இருக்கா? இந்த காற்றை ஏதாவது நம்ம உற்பத்தி பண்ணுவோமா? இல்ல நீர் ஏதாவது உற்பத்தி பண்ணுவோமா? இல்ல இது இல்லாம நம்ம வாழறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடலை ஏதாவது தயார்படுத்திருக்கிறோமா? ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி கமெண்ட் பண்ணி ஏதாவது இவ்வளோ விஞ்ஞான சூழல் வளர்ச்சி அடைஞ்ச காலத்துல இது எல்லாத்தையும் தவிர்த்து ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஆளுமை இதுல இல்லவே இல்லை இந்த பஞ்சபூதங்கள்ல. சரி, இந்த பஞ்சபூதங்கள்ல தான் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்படி இல்லை. எதுலையுமே நம்மளுடைய ஆளுமை செய்யறதுக்கு நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்றதுதான் உண்மை. நம்ம உடல் எடுத்துக்கோம். இந்த உடல் எடுத்து இந்த ஆன்மாவை எடுத்துட்டு இந்த பிறவியில வந்திருக்கிறோம். இந்த உடலாவது நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. இல்ல நம்ம விருப்பப்பட்டு வந்திருக்கிறோமா கேட்டா இல்ல. குழந்தையா பிறந்தோம், இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த ஆன்மா, இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல வாழணும்ன்ற ஒரு எண்ணங்கள் மட்டும் எனக்கு இருக்கு. விருப்பப்பட்டு நம்ம விருப்பத்தோடு வாழறோம். அதுதான் நம்மளுடைய செயல். நம்மளுடைய ஆளுமை அங்கதான் உள்ளது. இன்னும் கேட்டா பசி, தூக்கம், தாகம், இதுல சத்து, நம்ம சாப்பிடுறோம், பசி எடுக்குது. இந்த பசி என்ற உணர்வு எல்லா மனிதனுக்கும் பொது, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவா இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், இங்கேயும் பசி உணர்வு இருக்கு. யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க, அங்கேயும் பசி உணர்வு இருக்கும். அமெரிக்கால இருப்பாங்க, அவங்களுக்கும் பசி உணர்வு இருக்கும். அந்த மாதிரி பசி என்ற உணர்வு எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அதே போல
நம்ம என்ன செய்றோம்? பசி எடுத்தா உணவு சாப்பிடுறோம். அதுவும் அந்த உணவு வந்து விளைவித்து இயற்கை நமக்கு குடுக்கிறது. அதை எடுத்து வாயில போடுற வேலைய தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பசி என்ற உணவு வந்து அ உணர்வு வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒன்றா இருக்கு. அதுவும் இறை கொடுத்ததா இருக்கு. அதுக்கப்புறம் அத சாப்பிட்டுட்டு நம்ம அதுல ஏதாவது ஆளுமை செய்றோமா? இன்னைக்கு எனக்கு பசி வேண்டாம். இன்னைக்கு என்ட்ட சாப்பாடு இல்ல. என்கிட்ட இது இல்ல. நான் இன்னைக்கு மதியமா சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். இந்த பசி உணர்வ கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது ஆளுமை செய்ய முடியுமான்னு கேட்டா, முடியாது. அது நம்ம உழைப்புக்கு ஏத்த ஒரு பசி உணர்வை ஏற்படுத்தி, அந்த பசியின் மூலமாக நமக்கு தேவைப்படும் சத்துக்களை பிரித்து கொடுத்து, தேவையில்லாதவற்றை உடலிலிருந்து அடுத்த நாள் காலை வெளியேத்தி, நம்மை புத்துணர்வு படுத்தி உறக்கம் என்ற ஒன்றை குடுத்து, நம்ம உடலையும் புத்துணர்வு படுத்தி, அடுத்த நாள் எந்திரிக்கும்போது நம்மள ரெடி பண்ணி குடுக்குது. இது எல்லாத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளுடைய ஆளுமை இருக்கா? மனிதன் செய்வதற்கு ஏதாவது இருக்கா? இப்ப எந்த நாட்டுல யாருக்கு பசி வந்தாலும், அவரவர் நாட்டுல இருக்கக்கூடிய உணவு முறைகள தான் பின்பற்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து ஒரு பிரெட் சாப்பிடுறாங்கன்னு வைங்க. இங்க இட்லி சாப்பிடுறோம். இன்னொரு பக்கம் சாப்பாடு சாப்பிடுறாங்க. எங்க சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும், அது கடைசி பை ப்ராடக்ட்டா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, ரத்தம். அதுலயும் மாற்றம் இல்ல. அப்போ இந்த இறையாட்சியில பார்த்தீங்கன்னா, எல்லாமே பொது அடிப்படையில இருக்கும். அந்த பொதுவானவை அனைத்துமே இறையோடைய ஆட்சியின் உட்பட்டது. இறையோடைய ஆட்சியின் கீழ் எல்லாமே நடக்குது. அப்போ இந்த பஞ்சபூத கூட்டத்திலயும் நம்மளுடைய ஆளுமை இல்ல. நம்ம உடல்லயும் நம்ம ஆளுமை இல்ல. ஆனா, மனிதன் மட்டும் ஆட்சி என்ற பேர்ல எத ஆட்சி பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மனிதனை தான் ஆட்சி செய்றான். தன்னுடைய எல்லைய விரிவாக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தில் தான் ஆட்சி என்பதே நடக்குது. அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் போர் என்ற ஒன்றே தொடங்குது. அ தான் சுவாசிக்கக்கூடிய காற்றில் ஆட்சி இல்லை, ஆளுமை இல்லை. தன்னுடைய உடலின் மீது ஆளுமை இல்லை. எல்லாத்துலயும் இறையோடைய ஆளுமை தான் மிக தெளிவா தெரியுது. அப்படி இருந்தும் மனிதனுடைய பேராசை தான் இந்த ஆட்சி, போர் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. அப்படிங்கிறத இதுல நம்ம வந்து பார்க்க முடியும். அதுவும் இந்த போர்ன்றது முற்காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உணவிற்காக தான் ஆரம்பிக்குது. தன்னுடைய இனம் சாப்பிட வேண்டும். தன்னுடைய இனத்தின் உரிமை அப்படிங்கிற அடிப்படையில ஆரம்பிச்ச போர் தான், இன்னைக்கு போர், போர், போர்ன்னு அது அப்படியே தொடர்ந்து வந்து, இன்று எல்லாம் நிறைவாகன்னு கூட சொல்ல முடியாது. எல்லாம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இல்லைங்களா? இன்னைக்கு யாருக்காவது உணவு இல்லை அப்படின்னு இருக்கிறோமா? ஒரு யூடியூப் திறந்து ஏதோ ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு போலாம் அப்படின்னு எடுக்கும்போதே என்ன பார்க்குறோம்னாக்கா, உணவு தான். எல்லார் வீட்லயும் இன்னைக்கு நடக்கக்கூடியத இன்னைக்கு ஒரு ரீலா போடுறாங்க. உணவு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 5லிருந்து ஒரு 8 வகை உணவாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. இல்ல நான் தான் அப்படி பார்க்குறேனான்னு எனக்கு தெரியல. குறைந்தது ஒரு 5லிருந்து ஒரு 8 வகை உணவு அவங்க சமைத்து அத டிஸ்ப்ளே பண்ணி, அது இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லும்பொழுது, உண்மையாவே ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எ மனித உணவுல பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்குது. இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ன்றது. ஏன்னா, ஒரு காலத்துல இப்படி ஒரு உணவு சமைத்து சாப்பிட்டதே இல்ல. உழைப்பு அதிகமா இருக்க காலகட்டத்துல கூட, கஞ்சி உணவும், கூழ் உணவும் இருந்த அந்த மரபிலிருந்து வந்தவர்கள் தான் நம்ம. அதீத உழைப்பு செலுத்துறவங்க கூட கூழும், கஞ்சும் தான் குடிச்சு, அதிலயும் சத்து மிகுந்து வாழ்ந்தாங்க. எந்த நோய் நொடி இல்லாம வாழ்ந்த காலகட்டங்கள் இருக்கு. ஆனா இப்போ உடல் உழைப்பு இல்ல. மத்தபடி நம்ம வந்து மூளையால நம்ம நெறைய சிந்தனை செய்து உழைக்கக்கூடிய காலகட்டம் இது. உடல் உழைப்பு ரொம்ப குறுகிய காலகட்டத்துல, இவ்வளவு உணவுகளை செரிப்பதற்கு கூட முடியாத காலகட்டத்துல தான் இவ்வளோ உணவு பஞ்சம் இல்லாம பெருகி இருக்கு. அபரிமிதமா இருக்கு. இன்னைக்கு உணவு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல. அதே போல தான் உடை எடுத்துக்கிட்டாலும். நம்மளுடைய உடை எடுத்துட்டா நம்ம தலைமுறைக்கே போதும். அவ்வளோ உடை நம்மகிட்டயே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, இன்னும் ஆட்சியாளர்கள் அவர்கள்லாம் பார்க்கும் பொழுது, எல்லாமே பல ஜெனரேஷன் தாண்டி இது வைப்புகளா வைக்கக்கூடிய இருப்பு வச்சுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. உறைவிடமும் அப்படிதான். இன்னைக்கு வீடுன்னு உறைவிடம் பொதுவா சொல்றோம் பார்த்தீங்கன்னா, வீடுன்றது தான் நம்ம சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா கூட, இன்னைக்கு யாருக்கும் எனக்கு ஒரு வீடு இருக்கு. என்னுடைய குடும்பங்கள்லாம் அதுல வசிக்குது. ஒரு காலகட்டத்துல அப்படிதான் இருந்தது. ஒரு தாய், தந்தை அவங்களுக்கு ஒரு 10 பிள்ளைக இருக்கிறாங்கன்னா, அந்த 10 பிள்ளைகளுடைய பேரன், பேத்திகள் எல்லாருமே ஒரு வீட்ல வாழ்ந்த காலகட்டம் தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. தாய், தந்தை ஒரு வீடு, அவங்க மகள்கள், மகனோ யாரோ 2 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த ஒரு அடிப்படை வசதிகள் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு மேல தான் இருக்கு.
இன்னைக்கு மிடில் கிளாஸ்ன்றதே பாத்தீங்கன்னா ஒரு சொபஸ்டிகேட்டட் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்துதான் இருக்கிறோம் நம்மளுடைய தரத்துல. அப்படி இருந்தும் மனிதனுடைய மனதில் வந்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறை தான் இருக்கு. நிறைவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப இவ்வளோ விஷயங்கள் போர் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட இத எப்படி மனிதன் அவனுடைய கண்ணோட்டத்துல பாக்குறான்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதன் ஒரு ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்குன்னா இதை தடுப்பதற்கோ இல்ல இதை நிறுத்துறதுக்கோ ஏதாவது ஒரு முயற்சிகளை ஒவ்வொரு மனிதனும் எடுக்கணும், இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த போர்ல நான் எப்படி வெற்றி பெற முடியும், நான் நான் வச்சிருக்கிற இந்த ஷேர்ஸ் எப்படி என்னால இது பண்ண முடியும், அதிகப்படுத்திக்க முடியும், எது வாங்கினா இந்த போர் நேரத்துல எனக்கு கை குடிக்கும், என்னுடைய இருப்பு இருக்கக்கூடிய தங்கம் வந்து விலை உயருமா, நான் வாங்கின வெள்ளி வேஸ்டா குறைஞ்சிருமா, இப்படின்ற கான்வர்சேஷனான இதெல்லாம் தான் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் ஏன் இருக்குது, என்ன நடக்குது, மனித இனம் அங்க ஒரு பக்கம் மடிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இது நினைக்கிறதே இது தப்பா இது சரியான்றது கூட யாரும் யோசிக்கிறதுக்கு இல்லாம அதன் பின்னாடி நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா, இப்ப இவ்வளவு தூரம் சமூக வலைத்தளங்கள்ல வெளிப்படையா இந்த மாதிரி விடுறாங்க. அதாவது இந்த போர் நேரத்துல நீங்க எப்படி வெற்றி பெறலாம் உங்களுடைய பொருளாதாரத்துல அப்படின்னு விடுறாங்கன்னா, இது மனிதனுடைய தேடலா இருக்கு. யூடியூப் எதை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எது எல்லாரும் தேடுறாங்களோ அதை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறது தான் அதோட வேலை. அப்போ இது மனிதனுடைய மனதை தான் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுதே தவிர இது தன்னுடைய இதை எடுத்துன்னு வந்து திணிக்கிறது எதுலுமே இல்ல. அப்போ மனிதன் இதை நோக்கி தான் தேடிட்டு இருக்கிறானா? அப்போ ஒரு மனிதனே அங்க ஒரு ஒரு மனிதம் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறது, துன்பப்பட்டிருக்கிறது. அந்த துன்பப்படும் வேலையில கூட நான் வெற்றி பெறத பத்தி தான் பேசக்கூடிய நிலையில இருக்கிறோம்னா, இங்க தர்மம், நியதி அதெல்லாம் இல்லாம போயிடுச்சா அந்த மனித மனங்களுக்கு? அப்போ இந்த மனம் வந்து வெறும் பொருளாதார அடிப்படையில மட்டும் தான் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதா? அப்போ இங்க இப்ப இதெல்லாம் நம்ம மனதுல வச்சுக்கிட்டு, நம்ம யாரோ ஒருத்தர், எங்கேயோ ஒருத்தர் போர் புரியற மனிதர் மட்டும் மாறணும்னு நெனைச்சா, அது மாற்றம் ஏற்படுமா? நம்மளுடைய எண்ணங்களின் கூட்டு இயக்கம் தானே எல்லாமே. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் சகோதர, சகோதரிகள் தானே. ஒரு மனிதன், இரு மனிதன்ல இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாருடைய பிறப்பும். அப்போ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டு இருக்கக்கூடியவங்க கூட நம்மளுடைய சகோதர வழி தானே. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் மட்டும் எப்படி இந்த போருக்கு காரணமாக முடியும்? நம்ம எல்லாருடைய மனநிலையிலயும் இதுல மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்ம யாரோ ஒரு உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்ற பொழுது, அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கிறோம்னா, மாற்றப்பட வேண்டியது நம் மனதை தவிர, அங்க ஆட்சியாளர்களுடைய மனம் கிடையாது. நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த காம்பவுண்டட் தாட்ஸ் தான் அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பெரிய பெரிய ஆட்சியாளர்களுடைய மனதுல. நம்ம சிறிதா நம்ம யோசிக்கிறோம். இந்த போர் பண்ணோம்னா, இதுல நம்ம வாங்கி போட்டோம்னா, இது ரொம்ப அதிகமா விலை ஏறும் அப்படின்னு நம்ம சிறிது அளவுல நினைக்கிறோம். அவங்க என்ன நினைப்பாங்க? ஆட்சியாளர்கள், இந்த மாரி எண்ணெய் வளங்கள்லாம் இங்க இருக்கு. இந்த நாட்ட நம்ம வளைத்துட்டோம்னாக்கா, நம்ம வெற்றி பெற்றுருவோம். நம்ம இதுல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது வந்து நம்ம சிறு சிறிதா நினைக்கிறோம் இல்லைங்களா? அதனுடைய காம்பவுண்ட் தாட்ஸ் தான் அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க அந்த மாரி நினைக்கிறதுக்கான காரணம். அப்போ மாற்றம் எங்கிருந்து வேண்டும்? சுவாமிஜி இந்த போர் வரக்கூடாதுன்றதுக்காக எங்கெங்கேயோ போய் அலமோதி நம்மளுடைய யுஎன் கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில்லாம் போயிட்டு எல்லா இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து இந்த உலக அமைதி வர வேண்டும் அப்படின்ட்டு போராடி இருக்கிறார். இறுதியாக பாத்தீங்கன்னா அதுல அவருக்கு என்ன புரியப்பட்டதுன்னு தெரியல. கடைசியா பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு எல்லாரும் பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவர் கடைசியா வலியுறுத்தப்பட்டது. பயிற்சி செய்ய வேண்டும். யாருடைய இருண்ட ஒழுக்க பண்பாடு அதிகமா வலியுறுத்துறது தன்னுடைய இறுதி நாட்கள்ல இரண்டொழுக்க பண்பாடு தான். யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் இப்போ தவத்துல சொன்னோம் இல்லைங்களா, துன்பம் தரக்கூடாது. இத பின்பற்றினாலே போதும். நம்மளுடைய ஆஹ் குடும்பமா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், எல்லாமே இது ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறத இது பண்ணிதான். அப்போ மாற வேண்டும் அப்படின்னா யார் மாற வேண்டும் பாத்தீங்கன்னா நாம தான் மாற வேண்டும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்து நம்ம உடலை ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கணும். ஏன்னா உடல்நிலை நல்லா இருந்தாதான் நம்மளுடைய மனநிலை நல்லா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஒரு 10 பேர் பழகுற இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு போர். நம்ம இன்னைக்கு எங்கேயோ நடக்கக்கூடிய போரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு போராட்டம் இல்லையா? போர் என்பது அந்த போராட்டத்தை தான் போர்ன்றோம். அப்போ நம்ம கூட வேலை செய்யறவங்க கூட ஒரு போராட்டம், நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் மேல ஒரு போராட்டம், நம்ம தெருக்களில் இருக்கக்கூடியவர்கள் மேல போராட்டம். நம்மளும் சிறிது சிறிதா இங்க போர் செய்துட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய மனநிலையே இங்க அமைதியா இல்ல. ஆனா நம்ம வந்து உலக தலைவர்கள்லாம் அமைதியா இருக்கணும்,
அவங்க போர் செய்யக்கூடாது அப்படின்ற முரண்பாடு பாருங்க. முரண்பட்ட எண்ணம் இது. ஏன்னா நானே அமைதியா இல்ல. ஆனா என்னுடைய ஆட்சியாளர் அமைதியா இருக்கணும். இது வந்து இயற்கை எதிரான ஒரு எண்ணங்கள் நமக்கு. அப்போ நான் அமைதியாகணும். என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நான் அமைதியா என்னை வெளிப்படுத்தணும். உண்மையாவே அப்படி இருக்கணும். அதுதான் வெளிப்படும். அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் அமைதியான ஒரு இதுவா இருக்கணும். அவங்களையும் அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தவம் பண்ணணும். நாம தவம் பண்ணி நம்ம மனநிலையை சமமா வச்சு நம்ம தனி மனிதனா நம் மனதில் அமைதியையும் நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைதியை கொண்டு வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் இடத்துலயும், சுற்றத்தார் என்பது நம்மளுடைய சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நம்ம ஊர்க்காரங்களா இருப்பாங்க, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கும், இன்னும் நம்மளுடைய பழகக்கூடிய எல்லா சமுதாயத்திலையும் ஒரு நல்ல எண்ணங்களை விதைக்கணும். அவர்களையும் இந்த இந்த மாதிரியான ஆன்மீக அமைப்புகளை இணைத்து அவர்கள் மனதையும் அமைதி அடைந்து அதன் மூலயமா நம்ம அமைதியும் சந்தோஷத்தையும் பெறணும். இந்த மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும்னாலே இப்ப ஒரு 2 கோடி பேர் இல்ல ஒரு 5 கோடி பேர் நம்ம பயிற்சிகள் வேதாத்திரியம் எடுத்திருக்கிறாங்கன்னா இவங்க அனைவரும் ஒரு வேதாத்திரிய தூதுவர்களா போய் இன்னும் ஒருத்தரை அப்படியே போய் மாற்றாங்கன்னா அவங்க நேரடியா மாற்ற வேண்டாம். அவங்கள பயிற்சியில இணைத்து அவங்க மனதுல ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடியுமே ஆனால் கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல போர் என்பதே இருக்காது. அதுக்குதான் சாமிஜி எழுதியிருக்கிறாங்க, கணிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 150 ஆண்டு காலம் ஆகும் அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் இன்னைக்கு இந்த போரை நிறுத்துறதுக்கு, இந்த மாதிரி போர் இல்லாத ஒரு உலகம் கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கொடி பிடிச்சிட்டு போய் அமெரிக்கால போய் நம்ம போராட முடியுமான்னு கேட்டா முடியாது. நம்மளுடைய போராட்டத்தை எல்லாம் அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்போ இதை என்னதான் பண்ண முடியும்? புரட்சியின் மூலயமா மாத்த முடியாதது சிலதுக்கு தான் திரட்சின்னு சாமிஜி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. திரட்சி என்பது நம் மனதுல நாம் கொண்டு வரக்கூடிய மாற்றம். இப்போ நம்ம மனதுல நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்னு வைங்க. விவேகானந்தர் ஐயா சொல்றாங்க, உன் மனதுல ஒரு நல்ல மாற்றம் நிகழுது அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்ச இயக்கத்துல ஒரு பகுதி தூய்மை அடைகிறது அப்படின்னு சொல்றாரு. நம்மளே பார்த்திருக்கோம். இப்போ இவ்வளோ பேர் மத்தியிலையும் எப்படி இந்த வேதாத்திரியம்ன்ற ஒரு இது பரவி இருக்கு, ஆன்மீகம் என்ற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வேதாத்ரி மகரிஷி என்ற ஒரு தனி மனிதனின் ஒழுக்கம் இல்லையா? ஒரு தனி மனிதனா அவர் மனதை மாற்றினாரு. அவர் எல்லாருக்கும் சொன்னாரு. அவர் மேல என்ன ஒரு ஈடுபாடு எல்லாருக்கும் அவர் சொல்றதை கேட்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற தாய் தந்தை சொல்றதை நம்ம முழுசா கேட்கறது இல்ல. சொந்தக்காரங்க சொல்றதை கேட்கற மாட்டோம். முழுமையா கேட்க மாட்டோம். நட்பு கேட்கறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் யாரோ எங்கிருந்தோ ஒரு மனிதன் வந்து நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கும் பொழுது அவர் மேல மட்டும் எப்படி ஒரு அன்போ ஒரு ஒரு பற்று ஏற்பட்டு அவரை நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையில் முறையில் நமக்கு எப்படி வந்தோம்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தனி மனிதன் ஒழுக்கம். அது பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அப்போ நம்ம மனதை நம்ம மாற்றுவதன் மூலயமா கண்டிப்பா போரில்லாத ஒரு நல்வுலகத்தை கொண்டு வர முடியும். நம்ம சரியான மனநிலையில இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆட்சியாளர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல மனநிலையில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு தனி மனிதனின் ஒழுக்கம் பாத்தீங்கன்னா எல்லை தாண்டி, மதம் தாண்டி, மொழி தாண்டி, கடல் தாண்டி எல்லாத்துக்குமே இது பரவும். பரவும் பொழுது இந்த வேதாத்திரியம் மாதிரி நிறைய ஆன்மீக அமைப்புகள் இருக்கு. எல்லாருமே சேர்ந்துதான் அது ஒரு அமைப்பு வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருக்கிறோம். மனித இனம் இருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு இது அப்படின்றதுலாம் பத்தாது. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய கற்றுக்கூடிய நல்ல விஷயங்கள் அத மனதுல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நம்ம மனதுல அமைதி ஏற்படுத்தணும். இறை நோக்கிய பயணம். இறைவன் நாடிய பயணம் அமைதியானதுதான். அப்போ அந்த அமைதியை நம்ம மேற்கொண்டோமே ஆனால் இந்த மாதிரி போர் இல்லாத ஒரு நல் உலகத்தை படைக்க முடியும் அப்படின்னு கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.